الله أكبر 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 لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على إمام الدعاء ورحمة المهداة والنعمة المسداة إمامنا وشفيعنا وحبيبنا محمد وعلى آله وصحبه اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه ومن اهتدى بهديه ودعا بدعوته إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله عباد الله قال تعالى وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வுடைய திருநாமத்தால் இந்த குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய கிளையார்கள் தோழர்கள் அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கின்றேன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். ஈகை திருநாளாம் ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடும் நோக்கத்தோடு குளித்து புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி தக்பீர் முழக்கத்தோடு இறையில்லமாம் மஸ்ஜிதுக்கு வருகை தந்து ஈத் சலாத்தை தொழுகையை நிறைவாக நிறைவேற்றிவிட்டு ஈதுடைய குத்பாவை செய்வதற்காக இங்கே திரண்டிருக்கின்ற எனது இனிய ஈமானிய உறவுகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, முஸ்லிம்களுக்கு 2 பெருநாட்கள் இருக்கின்றன. இந்த 2 பெருநாட்களும் மிக முக்கியமான 2 வணக்கங்களை தொடர்ந்து கொண்டாடப்படுகின்றன. ஒன்று ஈதுல் ஃபித்ர், ரமலானை தொடர்ந்து ரமலானுடைய நோன்பை தொடர்ந்து அந்த முக்கியமான வணக்கத்தை நிறைவு செய்வதை தொடர்ந்து அது கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது ஈதுல் அத்ஹா, ஹஜ் என்ற மிக முக்கியமான கடமை நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அந்த திருநாள் அந்த பெருநாள் கொண்டாடப்படுகிறது. நமது பெருநாட்களுக்குரிய தனி பெரும் சிறப்பம்சம் இது. மிக முக்கியமான வணக்கங்களோடு சம்பந்தப்பட்ட பெருநாளாக திருநாளாக நமது பெருநாள் அமைந்திருக்கிறது. மாத்திரமல்ல, நமது பெருநாள் தக்பீரோடு ஆரம்பிக்கிறது, தக்பீரோடு தொடர்கிறது, தக்பீரோடு நிறைவு பெறுகிறது. மற்றும் பல வணக்க வழிபாடுகளோடு, இபாதத்துகளோடு, நற்காரியங்களோடு, புண்ணிய காரியங்களோடு தான் நமது பெருநாள் முழுக்க முழுக்க கொண்டாடப்படுகிறது. பெருநாள் என்பது கட்டுப்பாடுகளிலிருந்து விடுபடுகின்ற நாள் அல்ல. அல்லாஹ்வுடைய வரம்புகளை வரையறைகளை மீறி செயற்படுகிற நாள் அல்ல. அதுவும் ஒரு முக்கியமான இபாதத், வணக்கம். அது வணக்கத்தில் ஆரம்பிக்க வேண்டும், வணக்கத்தில் தொடர வேண்டும், இறுதி வரை நற்காரியங்களோடு இந்த பெருநாள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அதுதான் நமது பெருநாளுடைய தனித்துவம், தனிப்பெரும் சிறப்பம்சம் என்பதை முதலாவது செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாள் பெருநாள் மறுமை நாளுக்கு ஒரு வகையில் ஒப்பானது. மறுமை நாளிலே வஜூஹு யௌமைதி முஸ்ஃபிரா தாஹிகத்தும் முஸ்தபிஷிரா, சில முகங்கள் ஒளிர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கும்.
சிரித்து கொண்டு இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மற்றும் சில முகங்கள் புழுது படிந்த நிலையிலே அந்த முகங்கள் காணப்படும். கருமை அந்த முகங்களை மூடி இருக்கும். கவலை தோய்ந்த நிலையில் அந்த முகங்கள் காணப்படும். மறுமையிலே 2 வகையான மனிதர்கள் இருப்பார்கள் என்பதை அல் குர்ஆன் இப்படி சித்தரித்து காட்டுகிறது. மறுமை நாளுக்கு ஒப்பானது பெருநாள். ரமலானை பயன்படுத்தியவர்கள், உச்ச நிலையில் பயன்படுத்தியவர்கள், பகல் பொழுதில் நோன்பு நோட்டவர்கள், இரவு பொழுதில் நின்று வணங்கியவர்கள், நற்காரியங்களில் ஈடுபட்டவர்கள், அடியார்களுக்கு உதவி செய்தவர்கள், உதவிக்கரம் நீட்டியவர்கள், இவர்கள் இன்றைய நாளிலே சிரித்த முகத்தோடு இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள், மனநிறைவோடு இருப்பார்கள். இந்த ரமலானை பாழ்படுத்தியவர்கள், ரமலானின் நற்காரியங்கள் ஈடுபட தவறியவர்கள், ரமலானிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள தவறியவர்கள் இன்றைய நாளிலே சந்தோஷமாக இருப்பதற்கு நியாயமில்லை. அவர்கள் கவலை தோய்ந்த முகங்களோடு இருப்பார்கள், கருமை அடைந்த முகங்களோடு இருப்பார்கள். நிச்சயமாக இங்கு கூடியிருக்கிற நானும் நீங்களும் அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அந்த முதலாவது கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானாக. இந்த ரமலானை பயன்படுத்திய, உச்சநிலையில் பயன்படுத்திய, முழு ரமலானிலும் நோன்பு நோற்ற, இரவெல்லாம் நின்று வணங்கிய, நற்காரியங்கள் ஈடுபட்ட அந்த நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இதோ ரமலான் நம்மை விட்டு விடை பெற்று சென்று விட்டது. மற்றும் ஒரு ரமலானுக்கு விடை கொடுத்து விட்டோம். இனி அடுத்த ஆண்டு ரமலானை எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த ரமலானை பலர் அடையலாம், சிலர் அடையாமல் போய்விடலாம். பலருக்கு கிடைக்கலாம், இன்னும் சிலருக்கு கிடைக்காமல் போய்விடலாம். ஆனால் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலான் விடை பெற்று சென்றாலும் ரமலானுடைய ரப்பு இருக்கிறான். அவன் ரமலானுடைய ரப்பு மாத்திரமல்ல, அவன் ஷவ்வாலுடைய ரப்பு, இனி வரும் ஒவ்வொரு மாதத்தினதும் ரப்பு, முழு ஆண்டினதும் ரப்பு, எல்லா காலத்துடைய ரப்பு. எனவே ரமலான் போய்விட்டாலும் ரமலானுடைய ரப்பு தொடர்ந்து இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மன் கான யஅபுது ரமதான் ஃபைன்ன ரமதான் கத் மாத் வ மன் கான யஅபுதுல்லாஹ் ஃபைன்னல்லாஹ் ஹய்யுல் லா யமூத். யார் வெறுமனே ரமலானை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருந்தார்களோ இதோ அந்த ரமலான் போய்விட்டது. யார் ரமலானுடைய ரப்பை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருந்தார்களோ அந்த ரப்பு இருக்கிறான், இன்னும் இருப்பான், நித்திய ஜீவன், நிலையானவன், என்றும் இருப்பவன். இதனை நாம் மனதில் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய ரப்பு எல்லா மாதங்களுடைய ரப்பாக, எல்லா காலங்களுடைய ரப்பாக இருக்கிற காரணத்தினால் ரமலானில் கண்டுகொண்ட அதே ரப்பை ஷவ்வாலிலும் தொடர்ந்து வருகிற மாதங்களிலும் நானும் நீங்களும் கண்டுகொள்ள வேண்டும். இருமுகம் கொண்டவர்களாக ரப்புக்கு முன்னால் நானும் நீங்களும் இருக்கக்கூடாது. ரமலானிலே ஒரு முகம், ரமலான் முடிந்த கையோடு நமக்கு ஒரு மறுமுகம் தான் ரப்புக்கு முன்னால் இருக்கும் என்றால் அந்த ரப்புடைய கோபத்துக்கும் அதிருப்திக்கும் நானும் நீங்களும் ஆளாக வேண்டி இருக்கலாம். நஸ்அலுல்லாஹ அல் ஆஃபுவ வல் ஆஃபியா. சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் விடை கொடுத்த ரமலானில் நோற்ற நோன்புகள், தொழுத தொழுகைகள், ஓதிய அல் குர்ஆன் அடங்கலான அமல்கள், இபாதத்துகள், நற்காரியங்கள் அல்லாஹ்வினால் ஏற்று அங்கீகரிக்கப்பட்டு விட்டன, கபூல் செய்யப்பட்டு விட்டன என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? என்ன அடையாளம்? ரமலானில் செய்த அமல்களை ஒருவர் தொடர்ந்தும் செய்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வது. ஏனென்றால் ரமலான் நோன்பு நிறைவு பெற்றாலும் நோன்புகள் நிறைவு பெறவில்லை. இதோ நாளை முதல் ஷவ்வால் நோன்பு ஆரம்பிக்கிறது. மன் ஸாம ரமதான வ அத்பஅஹு சித்தம் மின் ஷவ்வால் ஃபகஅன்னமா ஸாம தஹ்ர குல்லா. ஒருவர் ரமதானிலே நோன்பு நோற்று தொடர்ந்து வரும் ஷவ்வாலுடைய 6 நோன்புகளையும் நோட்பார் என்றிருந்தால் அவர் முழு வருடமும் நோன்பு நோற்ற நன்மையை பெற்றுக் கொள்வார் என்ற சுப செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ரமலானுடைய நோன்பு நிறைவு பெற்றது, ஆனால் நோன்பு முடிவடையவில்லை. இதோ ஷவ்வால் நோன்பு இருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு மாதத்திலும் ஐயாமில் பீதுடைய 3 நாட்கள் நோன்பு நோக்கப்பட வேண்டிய அற்புதமான நாட்கள். பிறகு வாராவாரம்
திங்களும் வியாழக்கிழமையும் நோன்பு நோற்பதனால் கிடைக்கின்ற நன்மைகள் ஏராளம். இவற்றோடு துல் ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப நாட்களில் நோக்கப்பட வேண்டிய நோன்பு அரஃபாவுடைய நோன்பு, முஹர்ரம் மாதத்திலே தாசுவா ஆஷுராவுடைய நோன்புகள் அடங்கலாக ஷாபானுடைய ஆரம்ப பகுதியில் நோக்கப்பட வேண்டிய நோன்புகள் என்று முழு வருடமும் நோன்புகள் நோக்கப்பட்டு கொண்டே இருக்கலாம். எனவே ரமலானுடைய நோன்பு நிறைவு பெற்றாலும் நோன்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து சுன்னத்தான நோன்புகளை நோட்பதற்கூடாக நிச்சயமாக நோன்புடைய பயன்களை, பாக்கியங்களை, பெருபேறுகளை, இம்மை பெருபேறுகளை, மறுமை பெருபேறுகளை நானும் நீங்களும் நிறைவாக இன்ஷா அல்லாஹ் பெற்றுக் கொள்ளலாம். நமது ரமலான் கபூல் செய்யப்பட்டு விட்டது என்பதற்கான தெளிவான அடையாளம் தான் ரமலானுக்கு பிறகும் சுன்னத்தான நோன்புகளை நோக்கின்ற அந்த உணர்வு பிறப்பது, அந்த வகையில் அந்த நோன்புகளை நோட்பது. அதே போல ரமலானிலே கியாமிலே நின்று வணங்கினோம் அல்லவா, தராவிஹ் முடிந்து விட்டது. ஆனால் கியாமுல்லைல் முடிவடையவில்லை. தொடர்ந்து ஒருவர் இரவிலே நடுநிசி தொழுகைகளை தொழுகிறார், தஹஜ்ஜுத் தொழுகிறார், சுபஹ்வுக்கு முன்பு கண்விழித்து எழுந்து அந்த அற்புதமான வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறார் என்றால் அவர் ரமலானிலே செய்த அமல்கள் கபூல் செய்யப்பட்டு விட்டன என்பது பொருள். ரமலான் என்பது ஆன்மீக பயிற்சி, அது ஒரு அற்புதமான ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங். நாம் ஒரு மாத காலம் இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங் கேம்பில், இந்த அற்புதமான ஆன்மீக பயிற்சி முகாத்திலே பயிற்றுவிக்கப்பட்டோம், புடம் போடப்பட்டோம், நெறிப்படுத்தப்பட்டோம். அந்த பயிற்சியின் விளைவுகள் இனி இன்று முதல், நாளை முதல் நமது அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுகிற போதுதான் இந்த ரமலான் அர்த்தமுள்ள ரமலானாக, அங்கீகரிக்கப்பட்ட கபூல் செய்யப்பட்ட ரமலானாக இன்ஷா அல்லாஹ் அமையும். ரமலானிலே அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்ற வகையில் அதிகம் குர்ஆனை ஓதினோம், பல முறை அல் குர்ஆனை ஓதி கத்தும் செய்தோம். ஆனால் அத்தோடு குர்ஆன் ஓதல் நிறைவேறக்கூடாது. கண்டிப்பாக கட்டாயமாக தொடர்ந்தும் அல் குர்ஆனோடு நமக்கு உறவு இருக்க வேண்டும். அதனை ஓத வேண்டும், இரவெல்லாம் பகலெல்லாம் ஓத வேண்டும், கல்பு குடிர கண் குடிர ஓத வேண்டும். அதன் போதனைகளை விளங்க முயற்சிக்க வேண்டும், கிரகிக்க முயற்சிக்க வேண்டும், உள்வாங்க முயற்சிக்க வேண்டும். அந்த குர்ஆனின் வழி, அதன் போதனையின் அடிப்படையில் வாழ முயற்சிக்க வேண்டும். குர்ஆனுடைய செய்தியை மக்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இவையெல்லாம் இனி வரும் காலங்களிலே நமக்கு இருக்கின்ற முக்கியமான கடமைகள், பொறுப்புகள். அப்போதுதான் இந்த ரமலான் என்னை பொறுத்தவரையிலும் உங்களை பொறுத்தவரையிலும் அர்த்தம் உள்ளதாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலானிலே வழமைக்கு மாற்றமாக மக்களுக்கு உதவினோம், உற்றார உறவினர்களுக்கு உதவினோம், அண்டை ஆளையவருக்கு உதவினோம், தேவையுள்ளவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினோம் அல்லவா. இந்த நிலை தொடர வேண்டும், இந்த நிலை தொடர வேண்டும். தொடர்ந்தும் தேவையுள்ளவர்களுக்கு, ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு, நோயாளிகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு, அனைவருக்கும் உதவிக்கரம் நீட்டும் அந்த தன்மை இந்த ரமலானுக்கூடாக பெறப்பட்டிருக்க வேண்டும். அந்த பண்பு தொடரப்பட வேண்டும். இந்த வகையிலே ரமலானில் செய்த அமல்களை தொடர கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக சிறப்பாக ரமலானிலே ஐங்கால தொழுகையிலே வெளிப்பாக இருந்தோம். ஐங்கால தொழுகைகளை ஜமாத்தோடு தொழுதோம், முண்டி அடித்துக் கொண்டு முதல் சஃபில் நின்று தொழுதோம். இந்த நிலை தொடர வேண்டும். எந்த காரணம் கொண்டும் இதில் பின்னடைவு ஏற்படலாகாது, தொய்வு நிலை உருவாகக்கூடாது. அப்போதுதான் நாம் பெற்ற இந்த பயிற்சி பயனுள்ள பயிற்சியாக, அர்த்தமுள்ள பயிற்சியாக, விளைத்திறன் மிக்க பயிற்சியாக, வினைத்திறன் கொண்ட பயிற்சியாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த ரமலானிய மனோநிலையை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வது எப்படி? ரமலானில் பெற்ற அந்த உணர்வை, அந்த பயிற்சியை, அந்த ஊக்கத்தை, அந்த உத்வேகத்தை தொடர்ந்தும் பேணி பாதுகாப்பது எப்படி? அதற்கான வழிகள் என்ன? ரொம்ப கஷ்டமானது, சிரம சாத்தியமானது. எனவே அதற்கான சில வழிகளும் இருக்கின்றன, அவை கடைபிடிக்கப்பட வேண்டும். நாம் வெறும் ரமலானிய மனிதர்களாக இல்லாமல் ரப்பானிய மனிதர்களாக மாற வேண்டும் என்றிருந்தால், ரமலானிய மனிதன் என்பவன் ரமலானில் மாத்திரம் அல்லாஹ்வை கண்டுகொள்பவன், ரப்பானிய மனிதன் என்பவன்
ரமலானிலும் ரமலானுக்கு பிறகும் காலமெல்லாம் தனது ரப்பை கண்டுகொள்பவன். அத்தகைய ரப்பானிய மனிதனை உருவாக்குவதுதான் ரமலானுடைய இலக்கு. அந்த வகையிலே அந்த பக்குவத்தை பெறுவதற்கு சில வழிகாட்டல்களை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். முதலாவதாக, மதிப்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடம் இப்போதும் இந்த கணப்பொழுது முதல் கையேந்து கேட்க வேண்டும். யா அல்லாஹ், ரமலானில் எனக்கு தந்த அந்த பக்குவத்தை தொடர்ந்தும் வைத்துக் கொள்வதற்கான மனோநிலையை தந்துவிடு, அதற்கான உற்சாகத்தை தந்துவிடு, உணர்வை தந்துவிடு. நான் பலவீனம் அடைந்து விடாத வண்ணம், சோர்வு அடைந்து விடாத வண்ணம் தொடர்ந்தும் உணர்வோடு இருக்கின்ற அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தல்வாயாக என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, எமது முயற்சியால் அமல் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அருள் இருக்க வேண்டும், அவனது அங்கீகாரம் இருக்க வேண்டும், அவனுடைய தௌஃபீக் இருக்க வேண்டும். இல்லாத வரைக்கும் ஒரு அடி, ஒரு எட்டு கூட நம்மால் எடுத்து வைக்க முடியாது என்பது உண்மை. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அவனது ஒத்துழைப்போடு, அவனது துணையோடு, அவனது தௌஃபீக்கோடு மாத்திரமே நாம் உலக வாழ்க்கையிலும் பயணிக்க முடியும், நமது நிலையான நிரந்தரமான மறுமை வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பயணிக்க முடியும். எனவே அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தௌஃபீக்கை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாதையில் ஸ்திரமாக பயணிப்பதற்கான அந்த உறுதியை, மனோ வலிமையை, ஆன்ம பலத்தை, ஆன்மீக பலத்தை தனக்கு தந்தருள வேண்டும் என்று அல்லாஹ்விடம் குனிந்து பணிந்து இறைஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, முஜாஹதாவில் ஈடுபட வேண்டும். நமது நஃப்ஸ் தான் நமது முதலாவது எதிரி. அந்த நஃப்ஸோடு, ஆசாபாசங்களோடு, ஹவன் நஃப்ஸோடு போராடி கொண்டே இருக்க வேண்டும். இன்றோடு ஒரு வகையான ஃபுத்தூர், சோர்வு நிலை வரும். பள்ளிவாசலுக்கு வருவதிலே ஒரு தொய்வு நிலை வரும், ஜமாத்தோடு தொழுவதிலே ஒரு தொய்வு நிலை வரும், குர்ஆன் ஓதுவதிலே ஒரு சோர்வு நிலை வரும், தஹஜ்ஜத் தொழுகையிலே நியாயமான சோர்வு நிலை வரும், திக்ர் அவுராத் செய்வதிலே ஒரு பலவீனம் வரும். இதற்கு வழி ஒரு பக்கம் துஆ, மறுபக்கம் முஜாஹதா, உள்ளத்தோடு போராடுவது. மிகப்பெரிய போராட்டம் நமது ஆத்மாவுடனான போராட்டம். இந்த ஆத்மாவை அடக்கி ஆள்வது, ஆசா பாசங்களை வெல்லுவது, இதுதான் மிகப்பெரிய போராட்டம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த நிலையை, எமது இந்த ஆரோக்கியமான ஆன்மீக நிலையை தொடர்ந்தும் பேணி பாதுகாத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமாக தேவை அஸ்ஸஹ்பத்து ஸாலிஹா, நல்ல நட்பு. நல்ல நட்பு, நல்ல மனிதர்களோடு, இறைச்சமுள்ள மனிதர்களோடு, நட்குணம் உள்ள மனிதர்களோடு, மார்க்க அடிப்படையில் வாழ்கிற மனிதர்களோடு, யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய நினைவு வருமோ அவர்களோடு, யாரோடு பேசினால் மறுமை பற்றிய சிந்தனை பகிரப்படுமோ அவர்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், அந்த வகையில் தான் இங்கு குறிப்பிடப்பட்டவாறு இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த தீனை அடிப்படையாக கொண்ட அமைப்புகளுடனான உறவு, ஏதோ ஒரு வகையில் இத்தகைய அமைப்புகளோடு, தவா அமைப்புகளோடு, தீன் சார்ந்த அமைப்புகளோடு இறுக்கமான நெருக்கமான உறவை வைத்துக் கொள்வதன் மூலம், அவருடைய அமர்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம், அவருடைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய ஈமானை எப்போதும் புத்துணர்ச்சியோடு உயிரோட்டமாக வைத்துக் கொள்ள முடியும். இல்லாத போது தாக்கு பிடிக்க முடியாது. ஷைத்தான் எப்போதும் தனித்து செல்கிற மனிதனைத்தான் வழிகெடுப்பான், தூரமாக்குவான், வேகிச் செல்ல வைப்பான். இவ்வாறு ஆட்டு மந்தை கூட்டத்திலிருந்து தனியாக செல்கிற ஆட்டை இலகுவாக ஒரு ஓனாய் பிடித்து தனக்கு இரையாக்கிக் கொள்ளுமோ அப்படித்தான் தனித்து செல்கிற மனிதனை, சமூகத்தை விட்டு, குறிப்பாக ஈமானிய உறவுகளை விட்டு பிரிந்து செல்லும் மனிதனை ஷைத்தான் வழிகெடுத்து விடுவான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த சுஹ்பத்து ஸாலிஹா மிக முக்கியம். நட்புதான் எல்லாம். எவ்வாறு நோய்கள் தொற்றுக் கொள்கின்றனவோ அதே போல நட்பின் காரணமாக வரக்கூடிய நல்ல குணங்களும் தொற்றிக் கொள்கின்றன, கெட்ட குணங்களும் தொற்றிக் கொள்கின்றன. எவ்வளவு பெரிய ஜான் பவானாக இருந்தாலும், ஆளுமை கொண்டவராக இருந்தாலும், அவருடைய நட்பு வட்டாரம் சீராக இருந்தால் அவர் சிறப்பாக இருப்பார். மோசமாக இருந்தால் நிச்சயமாக அதன் பாதிப்புகளுக்கு அவர் முகம் கொடுக்க வேண்டியிருக்கும், இம்மையிலும் மறுமையிலும். அல் குர்ஆன் சொல்கிறது, அல் அஹில்லாஹு யௌமைதின் பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன். நாளை மறுமையிலே நண்பர்கள் எல்லோரும் எதிரிகளாக மாறிவிடுவார்கள். இந்த உலகத்திலே நம்மோடு கூடி பழகியவர்கள், அரட்டை அடித்தவர்கள், அயனம் பயணம் போனவர்கள், கோல் சொன்னவர்கள், புறம் பேசியவர்கள், கால நேரத்தை வீணாக செலவழித்தவர்கள், இன்னொரு
சிறிய பெரிய பாவங்களில் சேர்ந்து ஈடுபட்டவர்கள் அனைவரும் நாளை மறுமையிலே ஒருவருக்கொருவர் எதிரிகளாகி விடுவார்கள். தக்வாவின் அடிப்படையில், இறை அச்சத்தின் அடிப்படையில் இந்த உலகத்திலே இணைந்து வாழ்ந்த நண்பர்களை தவிர என்று அல் குர்ஆன் சொல்கிறது. நாளை மறுமையிலே பலருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ரிக்ரெட்டிங், கைசேதம் என்ன தெரியுமா? யௌம யாது ஸாலிமு அலா யதை, தனக்கு தானே குற்றங்கள் செய்து பாவங்கள் செய்து அநியாயம் செய்து கொண்ட மனிதன் தனது விரல்களை கடிப்பான். கைசேதத்தின் காரணமா கடித்துக்கொண்டு என்ன சொல்வான் தெரியுமா? நான் அல்லாஹ்வின் ரசூல் சென்ற பாதையில் சென்றிருக்க கூடாதா? நேர்வழியில் சென்றிருக்க கூடாதா? யா வைலதா லைதனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா, நான் இவனை எனது நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. இவனுடைய நட்பு அல்லவா என்னை சீரழித்தது, இறை வழியில் இருந்து என்னை தொலை தூரம் கொண்டு சென்றது. நான் இன்று நரக படுகொலியில் தள்ளப்பட போகிறேன் என்றால் இந்த நட்பல்லவா காரணம்? இவன் ஏன் எனது நண்பனாக இருந்தான் என்று அங்கலாய்ப்பான் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. நட்பு வட்டாரம் மிக முக்கியம். தொடர்ந்தும் நீங்கள் இந்த ஈமானிய உணர்வோடு, ரமலானிய உணர்வோடு பயணிப்பதற்கு அஸ்ஸஹ்பத்து ஸாலிஹா உங்களது வட்டத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பா இருக்கும். ஒரு பக்கம் அல்லாஹ்விடம் கையேந்துங்கள், மறுபக்கம் முஜாஹதாவில் ஈடுபடுங்கள். இன்னொரு பக்கம் சாலிஹான மனிதர்களோடு இருக்கும் வரைக்கும் அவர்கள் உங்களை வழிகாட்டி கொண்டே இருப்பார்கள். என்றால் அவர்கள் இந்த பக்கம் தான் போவார்கள், அந்த பக்கம் போக மாட்டார்கள். இந்த பக்கம் தான் வழிகாட்டுவார்கள், அந்த பக்கம் வழிகாட்ட மாட்டார்கள். தவறான ஒரு பேச்சு பேசினால் திருத்துவார்கள், பிழையான ஒரு சிந்தனையை முன்வைத்தால் நெறிப்படுத்துவார்கள், ஒரு பாவத்தை நோக்கி சென்றால் கண்டிப்பாக தட்டி கேட்பார்கள், மாத்திரமல்ல தட்டி நிறுத்துவார்கள். இத்தகைய உறவுதான் நமக்கு தேவை. மாஷா அல்லாஹ், அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். அத்தகைய நல்ல நட்பை உருவாக்கிக் கொள்வதற்கான அமைப்புகள் இந்த நாட்டிலே, இந்த மண்ணிலே இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. அவற்றுடனான உறவை நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு செய்தியை உங்களோடு நான் அழுத்தமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நாள் சர்வதேச மட்டத்திலே முழு ஆண்டும் அனுஷ்டிக்கப்படுகிற பல சர்வதேச தினங்களின் ஒட்டுமொத்தமான தினம் இன்றைய தினம் பெற்றோர் தினம், இது மகளிர் தினம், இது சிறுவர் தினம், இன்றைய நாள் உறவினர் தினம், இன்றைய நாள் அயலவர் தினம், இன்றைய நாள் நண்பர்கள் தினம், இன்றைய நாள் பகைமை மறுப்பு தினம், இன்றைய நாள் நோயாளிகள் தினம், இன்றைய நாள் அனாதைகளின் தினம், இன்றைய நாள் விதவைகளின் தினம், இன்றைய நாள் உலகிலே பாதிக்கப்பட்ட மக்களின் தினம். குறிப்பாக நானும் நீங்களும் சந்தோஷமாக பாதுகாப்பாக இங்கே ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த நிமிடத்திலே நமது உறவுகள், ஈமானிய உறவுகள், மனித உறவுகள் உலகின் பல பாகங்களிலும் இந்த பெருநாளை கொண்டாட முடியாத அவல நிலையில் இருப்பதை நாம் அறிவோம். குறிப்பாக பாலஸ்தீன மண்ணிலே, காசா மண்ணிலே அவர்களுக்கு இந்த பெருநாளை சந்தோஷமாக மனதிவோடு கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. உண்பதற்கு உணவில்லை, அணிவதற்கு ஆடை இல்லை, நறுமணம் பூசுவது எப்படி போனாலும் உயிருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த நிலையிலே கடந்த 6 மாத காலங்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரம் உயிர்களை இழந்து விட்டார்கள். பல்லாயிரம் பேர் படுகாயப்பட்டு ஆஸ்பத்திரிகள் இருக்கிறார்கள். 2 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக இருக்கிறார்கள். நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்றைய இந்த நாளிலே, அண்மை கால வரலாற்றிலே, ஏக காலத்தில் முஸ்லிம் உம்மாவின் மிக பெரும்பாலான நாடுகள் ஒரே நாளில் பெருநாள் கொண்டாடுகிற சந்தர்ப்பம் இது. இன்று உலகளாவிய முஸ்லிம் உம்மாவின் 200 கோடி மக்களும், அதே போல உலகிலே மனிதநேயத்தை நேசிக்கின்ற, மனிதாபிமானத்தை விரும்புகின்ற சகோதர
மதங்களை சேர்ந்தவர்களும் காசா மக்களை நினைத்து பார்க்கிற சந்தர்ப்பம் இது. அவர்களுக்காக கையேந்துகிற சந்தர்ப்பம் இது. அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிற சந்தர்ப்பம் இது. அந்த படுபாதக செயல், அந்த மனித அவலம், அந்த இன சுத்திகரிப்பு நிறுத்தப்படாமல் மிகவும் கோரமாக, மிருகத்தனமாக, காட்டு மிராண்டித்தனமாக இந்த 21ஆம் நூற்றாண்டிலே முழு உலகமும் பார்த்திருக்க அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த மனிதர்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இது. அவருடைய விடிவுக்காக மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடம் கையேந்த வேண்டிய சந்தர்ப்பம் இது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களின் நாள் இது. எனவே உலகத்திலே அனைத்து தரப்பினருக்குமான நாள் இது. அதே போல இந்த குழந்தைகளுடைய தினம் இது, சிறார்களுடைய தினம் இது. சிறார்கள் அப்பாவிகள், அவர்களுக்கு உலக விவகாரங்களை பற்றி போதிய உணர்வில்லை. அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். காசாவில் இருக்கிற குழந்தைகளும் சரி, வெளி உலகில் இருக்கிற குழந்தைகளும் சரி, அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய நாள். ஐயாம் அக்குல் வஷுருப், இது குடித்து உண்டு மகிழ வேண்டிய நாட்கள், வரையறைகளோடு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நமது குழந்தைகள் இந்த நாளிலே சீராக, சிறப்பாக, சந்தோஷமாக, குதூகலமாக இருப்பதை நாம் உத்தரவாதப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய இந்த பொன்னான ஈகை திருநாளான ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தினத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது பெற்றோருக்கு பரக்கத் செய்வானாக. நம்மை விட்டு பிரிந்த பெற்றோருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நமது குடும்பத்தாருக்கு, உற்றார் உறவினருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்மை விட்டு பிரிந்த உற்றார் உறவினர்களுக்கு, வாழ்க்கை துணைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்து அருள் புரிவானாக. நமது அண்டைய அயலவருக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நமது நண்பர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. விதவைகளாக, அகதிகளாக, அனாதைகளாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் மன நிறைவை, மனதிலே சந்தோஷத்தை, திருப்தியை கொடுத்து அருள் புரிவானாக. குறிப்பாக பாலஸ்தீனத்திலே, காசாவிலே பேரவலத்துக்கு, வார்த்தையால் வர்ணிக்க முடியாத அவலத்துக்கு முகம் கொடுத்திருக்கிற அந்த மக்களுக்கு அல்லாஹ் கல்பிலே அமைதியை கொடுப்பானாக. விரைவான விடிவை கொடுப்பானாக. நிவாரணத்தை அளிப்பானாக. உலகத்திலே எங்கெல்லாம் தனி மனிதர்களாக, குடும்பங்களாக, சமூகங்களாக மக்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுவை, நிவாரணத்தை வழங்கி அருள் புரிவானாக. நமது நாடுகளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைதியை தோற்றுவிப்பானாக. நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவானாக. சகல்வாழ்வை உருவாக்குவானாக. நமது தீனை பற்றியும் நமது உம்மத்தை பற்றியும் நிலவுகின்ற ஃபோபியாவை, பயத்தை, வெறுப்பை அல்லாஹ் களைவானாக. நமது தீனை பற்றியும் நமது உம்மத்தை பற்றியும் நல்ல எண்ணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தின் உள்ளங்களிலே ஏற்படுத்தி அருள் புரிவானாக. அல்லாஹ் இந்த நாட்டுக்கு அருள் பாலிப்பானாக. இந்த நாட்டை தொடர்ந்தும் வளங்கொழிக்கும் ஒரு நாடாக மாற்றி அருள் புரிவானாக. மனிதர்களுக்கு நன்றி சொல்லாதவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்பவர்களாக இருக்க முடியாது என்ற நபி மொழிக்கு ஏற்ப எல்லா வகையிலும் நன்றி சொல்லப்பட வேண்டிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது, இந்த மக்கள் இருக்கிறார்கள் ரப்பே. அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்திலே நம்மை சபபுகளாக இருந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய சார்பிலே எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்டவர்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நீ நல்லருள் பாலிப்பாயாக. அவர்களுக்கு வளமான, செழிப்பான, நிறைவான வாழ்க்கையை கொடுத்து அருள் புரிவாயாக. அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே நல்லெண்ணத்தை நீ உருவாக்கி அருள் புரிவாராக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வ ஸய்யிதில் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். عباد الله قال تعالى وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. وقال عز من قائل عليم: وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات
وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك عظيم بر رؤوف رحيم ورب حليم.